இறந்தவர்களின் படங்களை வீட்டில் நம்ம சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல, இறந்தவர்கள் படங்களை வீட்டில் வைக்கலாமா, வைத்தால் என்ன விளைவுகள் ஏற்படும், எந்த திசையில் வைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இறந்தவர்களின் புகைப்படத்தை வீட்டோட கிழக்கு பகுதியில் வைக்கக்கூடாது. அந்த இடம் ஆணின் தலைக்கு சொந்தமானது. ஸோ அந்த இடத்துல வச்சீங்கன்னா அவர் நிறைய விஷயங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருப்பாரு. அது சார்ந்த நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த இடத்த அவாய்ட் பண்ணிடுங்க. மேலும் வடக்கு சார்ந்த பகுதியில் வைக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானங்கள் வரக்கூடிய ஒரு இடம், பூஜை செய்யக்கூடிய இடம், அந்த இடத்துல வைக்கிறதை தவிர்க்கணும். மேற்கு பகுதி சுகபோக வாழ்வு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு இடம், நீங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய இடமாக இருக்கிறனால அந்த இடத்துல வைக்கக்கூடாது. அப்போ கடைசியில் இருக்க தெற்கு பகுதியில நீங்க அந்த புகைப்படத்தை மாட்டலாம். ஏன்னா அந்த இடம் தான் பாத்தீங்கன்னா பித்ரு கர்மாக்களுக்குரிய ஒரு இடமாக அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா தெற்கு பகுதியில் இருக்க சுவற்றில் மாற்றி அதை வடக்கு சைடு பார்க்கிற மாதிரி, வாசல் வடக்கு சைடு தான், வடக்கு சைடு வாசலை பார்த்த மாதிரி இல்ல வடக்கு சைடு சுவரை பார்த்தால் போல் நீங்கள் மாற்றினீங்கன்னா அது நல்ல விஷயங்களை கொடுக்கும். முக்கிய குறிப்பு, உங்களோட பூஜை அறையில் இறந்தவர்களின் படத்தை வைத்து வணங்குவது சிறப்பில்லை. என்னைக்கு அவங்களுக்கு திதியோ இல்ல அவங்களுக்கு நாள் வருதோ அந்த நாள் மட்டும் அவங்க படத்தை வச்சு வழிபாடு செய்வது சிறப்பு.